அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழா வைத்து இந்த திருவிழாவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இறைவனை பூசிப்போதோடு மட்டுமல்ல இந்த ஆன்மா லயிக்கும் இடமான ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா. என்ன அர்த்தம்? பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும், பக்தி தான் ஒரு மனிதனை நெறிப்படுத்தும், பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரும், பக்தியோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும். இன்னைக்கு பக்தியும் சரியில்லை, கல்வியும் சரியில்லை. அது சரி. யார் ஒழுக்கத்தோட இருக்கா? ஒழுங்கா பேசுறமா கிடையாது, ஒழுங்கா பாடுறமா கிடையாது. ஏதோ சரி பாடினாலும் சரி பேசினாலும் சரி சரியா இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் சேர்த்து ஆளோட ஆளா பாடிட வேண்டியதான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா நிலைமை? அப்படியெல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் சில விஷயங்களை கடைபிடிக்காமல் விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இங்கு வந்து நிற்கிறோம். ஆனாலும் 1008 சிவன் கோயில், 108 பெருமாள் கோயில், அத்தனை கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டி இருக்கிறார்கள். சிவாலயங்கள் எல்லாம் அத்தனை அதிசயங்கள் நிரம்பி இருக்கிறது. காரைக்குடி பக்கத்தில் இளங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அங்க இருக்க சிவாலயத்தினுடைய நந்தியினுடைய வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது, சிவப்பு திரவம்.